இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை மிக பெருமையோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் பாஸ்டர் மாரிஸ் ராஜா அவங்க நேரத்தை நான் திருடிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தபடியால் கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆமென். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பாச நிறைந்த மீசைக்காரன். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவரோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் திறப்பில் நிற்க போகிறேன். கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுகிற வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆமென். 9:30 மணி வரைக்கும் ஒருத்தரும் அசையக்கூடாது என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்திருக்கிறது. ஒருத்தரும் அசையக்கூடாது. அல்லேலூயா. நான் இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தை என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. நான் கூப்பிட்ட நாளிலேயே 20:9 இல்லை, நான் கூப்பிட்ட நாளிலேயே, சத்தமாக சொல்லுங்க, கூப்பிட்ட நாளிலேயே. அப்போ கூப்பிடுற நாள்லயே ஏன் பதில் வாங்கக்கூடாது? இப்போ நம்ம கூப்பிடுறோம், ஏன் இன்னைக்கே பதில் வாங்கக்கூடாது? ஏன் அவர் மறு உத்தரவு கொடுக்கல? இப்படியெல்லாம் அவர் சிந்திக்க தோணுச்சு. ஒரு நாள் சங்கீதம் 102 நான் வாசிக்கின்னு இருந்தது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். 2ஆம் வசனம், ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவி என்னிடத்தில் சாய்த்து நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு நிதானமாய் உத்தரவு அருளி செய்யும். நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? உடனே இல்லை, எல்லாரும் தீவிரமாக உத்தரவு வாங்கணும். அப்போ இது கர்த்தருடைய நாள். ஆண்டவர் 3 நாளை பற்றி எனக்கு விட்டுறார். 1 மகிழ்ச்சி, இது மன மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் வரும். எப்போ நித்திய மகிழ்ச்சி தலைமையில் வருதோ அப்போ சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். தெரிஞ்சது தானே? அப்போ மகிழ்ச்சி அப்படின்னா 6 நாளும் என்ன நீ மகிழ்ச்சி ஆகணும், நான் உன் வீட்டில் தங்கணும். 6 நாளும் உன் வீட்டை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன். இது மன மகிழ்ச்சி நாள், ஏன் நாள். இப்போ என் மனசில் எது இருந்தாலும் அவர் அதை தீர்த்துருவார். தீர்க்கலையே சொல்லுங்க. அப்போ நான் கூப்பிட்ட நாள்லையே மறு உத்தரவு வாங்கணும் அப்படின்னு இந்த வசனத்தை நான் டியூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அல்லேலூயா சொல்லுங்க. 102ஆம் சங்கீதம். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உன்னிடத்தில் சேர்வதாக. நீங்க கையில எடுத்து திறந்து வச்சு படிச்சுதான் பாஸ் பண்ணல, கார்பரேட் பாஸ் பண்ணல. எனக்கு கூப்பிட்ட நாள்லயே உத்தரவு. என் வீட்லயும் நான் மகிழ்ச்சியா இல்லை, இங்கேயும் எனக்கு மன மகிழ்ச்சி இல்லை. நித்திய மகிழ்ச்சி எப்போ வரும்? இந்த ஏக்கத்தோட கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. இன்னும் நீங்க என் கூட சேர்ந்து வரல. உங்க பாஸ்டர் நான் கேட்க போறேன். எல்லாரும் பாடுறாங்களா? பாஸ்டர் கையை திறந்து வச்சுக்கிட்டு கர்த்தாவே என்று இருங்க. அவங்க வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி. நான் வார்த்தையை சொல்லிட்டேன், உயர்த்துதி. கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இப்போ பட்டயம் கையில் இருந்து சொல்லுங்க. ஒன்று திறந்து 102ஆம் சங்கீதத்தை சொல்லுங்க எல்லாரும். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதே, உமது செவியை என்னிடத்தில் சாயும். கொடுக்கிற நாளிலே எனக்கு உத்தரவு அருள் செய்யும். தீவிரமாய் உத்தரவு
அப்படியே நம்ம சொல்ல போகிறோம். என் வீடும் மகிழ்ச்சி ஆகணும், உம்முடைய வீடு மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் வரணும். நான் ஏதோ கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறேன், கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், அப்புறம் மேக் திஸ் பர்மனன்ட், இட்டர்னல், சாகிற வரைக்கும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதானே அவர் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி தலை மேல இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், படிங்க பார்க்கலாம். சங்கீதம் ஏசாயா 35 அதிகாரம் கடைசி வசனம். அப்போ கவனிங்க, மீட்கப்பட்டவங்க பாடி வருவார்கள், பாடி சியோனுக்கு வருவார்கள். அப்ப நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆண்டவர் வார்த்தை மாறுறத நான் ஏசாயா 35:1 வசந்த பாருங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இருக்கா? வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இப்ப பாடும் பாடும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். இருக்கா? அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பாடணும் பாடணும் பாடணும். பாடும்போது கர்த்தர் கிட்ட வருவார். ஏன்னா பரலோகத்தில் என்ன சித்தமோ அது பூலோகத்தில் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிறவங்க ஓயாம துதிக்கிறாங்க, தூதருங்க ஓயாம துதிக்கிறாங்க. நம்ம ஓய்வு நாளில் தான் துதிக்கிறோம். சொல்லுங்க, 6 நாளும் கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வந்து ஏமாந்து போறாரு. அங்க பாட்டு சத்தம் கேட்கல. பாடும்போது நான் வருவேன், ஜெபிக்கும் போது நீ என்கிட்ட வருவேன்னார். இதுதானே ஃபார்முலா. பாடினா நான் வருவேன், ஜெபித்தா நீ என்கிட்ட வருவேன். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஏன் பதில் வரலன்னா நீ நெருக்கமா வரலன்றார். ஏதோ ஒப்புக்கு வர்ற. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆண்டவரை நெருக்கணும். எனக்கு பதில் வரலையே ஆண்டவரே, எவ்வளவு காலம் நான் அழுவேன். நெருக்கணும் அவரை. நான் சொல்ல புரியல, அடம் பிடிக்கணும்ன்றேன். எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உன்னிடத்தில். இன்னும் கூட அப்படியே பார்த்து படிச்சேன். கொஞ்ச நேரத்தில் ராகம் மறந்துடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு பாஸ்டரை பார்த்தேன் நேற்று, ரிச்சர்ட் பால். இங்கே கொஞ்ச நேரத்தில் நான் மறந்துடுறேன் ராகத்தை. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிட்ட சங்கீதம் ராகம் போட்டு ஒப்படைச்சிட்டேன். இந்த வாரம் முழுக்க கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுங்க. பாடும்போது அவர் வரணும், ஜெபிக்கும் போது நீங்க நெருக்கி அவரை தொல்லை பண்ணணும். எவ்வளவு காலம் ஆண்டவரே, இனிமேல நான் பொறுத்துக்க முடியாது ஆண்டவரே, அடம் முடிங்க. எனக்கு 4 குமார்த்திங்க. அதில் 4வது குமார்த்தி டேடி டேடி அப்படின்னும். உடனே நான் ஒரு பாட்டே எழுதிட்டேன். ஓ டேடி நீங்க ஏன் டேடி, பரலோக டேடி, கண்மணி போல் தினம் என்னை காத்து வருகிறேன். வாழ தெரியல, வாழும் வழியும் புரியல, வாழ தெரியல, வாழும் வழியும் புரியல, ஆனாலும் நீ என்னை கைவிடவில்லை, ஆனாலும் நீ என்னை கைவிடவில்லை. ஓ டாடி ஏன் டாடி, கண்மணி போல் தினம் என்னை அந்த பொண்ணு டேடி இன்னும் கூப்பிடும்போது அந்த பொண்ணு இவ்வளவு செல்லமா கூப்பிடுது. நான் ஓ டாடின்னு சொல்லிக்கிட்டேன்.
இப்போ சொல்லுங்க, அவர் உங்கள் அப்பா தானே, தொல்லை பண்ணலாம்ல. இந்த 4வது மக +2 படிக்கும்போது எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க. டேடி டேடி 3000 rupees. என்ன ஸ்கூலில் டூர் போகிறாங்க, 3000 ரூபா முதல்ல கொடுத்து பேர் கொடுக்குறவங்கள தான் கூப்பிட்டு போவாங்கண்ணா. 3000 ரூபா கொடுத்து பேர் கொடுக்குறவங்கள. என்கிட்ட 3000 ரூபாய் இல்லைம்மா, நீ டூர் போக வேண்டாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டேடி, ஐ டோன்ட் ஹேவ் மணின்னு. உங்ககிட்ட கேட்டால் இப்படி தான் சொல்கிறீங்க டேடின்னு. அது போய் ரூமுக்குள்ளே போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கேட்டில் நின்று தேங்க்ஸ் டேடி, தேங்க்ஸ் டேடி, யூ ஆர் நைஸ் டேடின்னுது. நம்ம தான் கொடுக்கலையே, இந்த பொண்ணு தேங்க்ஸ் டேடின்னு சொல்கிறேன்னு பார்த்தா அது என் பர்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு 3000 ரூபாயை காட்டுது தேங்க்ஸ் டேடின்னு. இப்போ நான் இங்கேருந்து எழுந்து ஓடி அதை பிடுங்க தோணலை. அது டேடி டேடின்றதுலே கொஞ்ச நேரம் சொக்கி போய் போனால் போதுன்னு விட்டுட்டேன். இப்போ சொல்லுங்க, ஒரு வாரம் முழுக்க அவரை ஏமாத்திட்டு, சொல்லுங்க, வாரம் முழுக்க ஊரை ஏமாத்துறதும் ஒரு நாள் வந்து அவரையே ஏமாத்துறதுமா வேலை நமக்கு. கூப்பிடுங்க, பாட்டு ஜபம், பாட்டு ஜபம். கடினமான ஒன்று கேட்கலையே நீங்கள். நான் ஒரு நாள் ஒரு அம்மாவை பார்க்குறேன், கால் 2 வீங்கி இருக்கு, ரத்தம் கசியுது, ஒரு துணியில் துடைக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று, இன்னமா கால் வீங்கி இருக்கு, புது யாரோ தான், ஏமா கால் இப்படி வீங்கி இருக்கு, ரத்தம் வேற கசியுது, டாக்டர்கிட்ட போகக்கூடாதான்னு. நான் டாக்டர்கிட்ட போகலைங்க, நான் என் கடவுளை தேடி போகிறேன். அவனுக்கு தான் கண்ணு இல்லையே சாமி. நான் அவனை தேடி அலையிறேன், இன்னும் 100 கிலோமீட்டர் போனோம், அவனுக்கு தான் கண்ணு இல்லையே. நான் சொன்னேன், அம்மா 7 கண்ணு இருக்குதான், 7 கண்ணும் உன்னையே பார்க்குதாம்மா அப்படின்னு. அது யாருன்னு எனக்கு தெரியும் சாமி, அது இயேசு தானேன்னுது. அப்போ 7 கண்ணும் உன்னை பார்க்கணும் தெரியுமாண்ணா, என் ஜாதியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் அவரை கூப்பிட்டாலோ தேடினாலோ என்னை வெட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பொல்லாத ஜாதியில் நான் இருக்கேன். இது என் தலையெழுத்து. நான் செத்து போன போகிறேன் அப்படின்னு நடக்குதுங்க. திரும்பி ஒரு பெரிய கும்பிடு போட்டு நன்றின்ட்டு போகுது. ஆனால் பாருங்கள், நீங்களும் நானும் எங்கேயே தான் இருந்தோம், ஆனால் நம்மளை இழுத்துக்கிட்டு வந்தார். பைபிள் சொல்லுது, என் காருண்யத்தினால உன்னை நான் இழுத்துக்கிட்டேன். காரணம் என்னன்னா, ஐயோ என் மகன், ஐயோ என் மகன்னு நான் உங்களை இழுத்துக்கிட்டேன். அது சொல்றாரு, மனுஷரை கட்டுற அன்பின் கயிறுனால் உன்னை கட்டி இழுத்தேன். ஏன் அப்படி பண்ணீங்கன்னா, நீ லேசிலேயே வந்த என்கிட்டன்ற. கட்டி இழுத்தேன்னா நீ வந்து லேசிலேயே வந்த, உன்னை இழுத்தேன்னா உடனே ஓடி வர்றாளா நீ? கட்டி உன்னை இழுத்தேன் அப்படின்றார். இப்போ சொல்லுங்க, அப்போ அவங்கள மாதிரி நம்ம அலைய விடலை. 6 நாளும் பாட்டு ஜபம். தூக்கம் வந்தவங்கெல்லாம் ஒரு அலையா சொல்லுங்க. அதுதான் கால ஆராதனையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த சகோதரிகளுக்கு முக்காடு ஒரு வசதியாக இருக்குதா, அதுவும் நீங்கள் தூங்குறது எங்கள் மாரிசையாவுக்கு தெரியாது. அப்படி கண்ணை மூட்டிங்கன்னா, அப்பா அப்பா எப்படி என் பிள்ளைங்க தியானிக்கிறேன்னு நினைப்பார். சொல்லுங்க, அவங்க ஏமாறுவாங்க, ஆனால் சித்தப்பா ஏமாற முடியாது இல்லை. அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்க இங்கே வந்த உடனே பாட்டு கேட்கும்போது தானாகவே தூக்கம் வந்துடும். ஏன் இங்கே தூக்கம் வருதுன்னா, அங்கெல்லாம் இல்லாத நிம்மதி இங்கே இருக்கு. அதனால் நீங்கள் கண்ணை மூடி, என்னங்க கண்ணாடிக்காரர, ஆமாம். அந்த மகன் அப்படி சொல்ல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் ஏன் டேடி அப்படி அப்படி கூப்பிட்டு பாருங்க. சங்கீதம் 102, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. ஓரளவு மண்பன் ஆயிடுச்சு. இதை நீங்க போய் ஒரு 102 முறை, 102ஆம் சங்கீதம் தானே, ஒரு 102 முறை பாடிட்டு உங்க சுகரை செக் பண்ணுங்க. சுகர் இருக்காது. எத்தனை பேர் புரியுது? ஏன் ஆண்டவரே சங்கீதம் அப்படின்னா, அதை 102 முறை பாடணும். தாவீது எழுதி ராக தலைவங்கிட்ட கொடுத்துருவான். சொல்லுங்க, நீங்க சும்மா ஒரு 102 முறை கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். ஜபம் இல்ல. ஜபம்னா இங்க நம்ம ஏறெடுக்கிறது ஜபம். என் ஜப வீடு. இங்க எவ்வளவு நேரம் ஜபம் பண்ண முடியும்? 9:30 மணிக்கு ஆனவுன்னு அது பிச்சுக்கிட்டு ஓடும்ல.
சொல்லுங்க. அது போட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்பா கொடுத்த கட்டில் பீரோ அது 2 தான் அங்கே இருக்கு. சொல்லுங்க. அந்த பீரோவும் பழசாகி போச்சு. என் மாமனார், ஒரே பொண்ணு என் மனைவி, 4 அண்ணன்மாரு, ஒரு பொண்ணு. அதனால எனக்கு பெரிய கட்டில் பெரிய பீரோ கொடுத்தாரு எங்கள் மாமனார். அவர் சொன்னார், இது ரொம்ப விலையுள்ள கட்டில் வெஸ்லின்னார். பார்த்தா அது மேலே போய் தொப்புன்னு உட்காந்து அது உடஞ்சே போச்சு. உட்காரும்போது போய் டபால்னு அது ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி வெளியே வச்சுட்டு ஒரு கார்பெண்டருக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் சார்ன்னாரு. அவ்வளோதான். அடுத்த நாள் காணோம், வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கட்டில் சொல்லுங்க போயிடுச்சா. பீரோவும் பழசாகி போச்சு. பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தேன். சொல்லுங்க. கொடுத்து 20 வருஷம் ஆச்சு, இன்னும் பீரோ வரல. அந்த பீரோ வாங்கினவன் கடையை மாற்றிக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ள அருமை இனிமைன்னா உன் பாட்டு உன் ஜெபம் தானே. சொல்லுங்கள். பீரோவுக்குள்ளே முழுசாக 500 ரூபாய் இருக்குது. அதை நம்ம கொண்டு வர மாட்டோம்ல. சொல்லுங்கள். எப்பவும் போல 100 ரூபாய் தான் போடுவோம். மனசு வரவே வராது. சொல்லுங்கள். தேவதூதன் காணிக்கை எண்ணும்போது வந்துட்டானா. பாஸ்டர் எண்ணிக்கிட்டு இருக்கிறான், தள்ளி உட்காருங்கன்னு காணிக்கை 500 ரூபாயெல்லாம் தூக்கி ஜன்னல் வெளியே போட்டாரான். சொல்லுங்கள். 100 ரூபாய் 50 ரூபாயை அடுக்கிறாரான். அப்போ பாஸ்டர் கேட்டாரா, தூதனே ஏன் 500 ரூபாயெல்லாம் தூக்கி வெளியே போடுறீங்க? போப்பா, அது எப்போ ஒரு நாளைக்கு வருது, இதானப்பா தவறாமல் வருதுன்னாரான். இதுதான் தவறாமல் வருது. இப்போ உங்கள் வீட்டில் 500 ரூபாய் இருக்குதானே, அதை போடவே மாட்டீங்க. அது பீரோ. நான் சொல்ல உண்மையா இல்லையா? சொல்லுங்க. என் விண்ணப்பத்தை நீங்கள் கேளுங்க ஆண்டவரே. எனக்கு ஆபத்துன்னா உடனே பதில் கொடுங்க ஆண்டவரே. 102ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி தன் வியாகுலத்தை தெரிவிக்கிற ஜெபம்னு இருக்கு. எல்லாம் படிச்சு பாருங்களா. துயரப்படுகிறவன். துயரம்னா உங்க முகத்தில் தெரியாது. துயரம்னா உங்க உள்ளத்துக்குள்ள தெரியும். துக்கம்னா உங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. வியாகுலம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்தா தெரியும். 1 மணி நேரத்தில் இவ்வளோ பிரச்சனையா அந்த வீட்டில். இப்போ அண்ணாள் சொல்கிறாள், நான் வியாகுலமுள்ள ஸ்திரீ, அழுறதுக்குன்னே வந்திருக்கேன்றா. கொஞ்ச நேரம் அழுதா, அதுக்கப்புறம் துக்க முகமாக இல்லை அப்படின்னு இருக்கு. அப்போ உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை வச்சுக்கிட்டு எப்படிங்க சுகமாக இருக்க முடியும்? எருசலேம் சுகமாய் தங்கணும்னா எங்கே தங்குறான்? ஒரு தீர்மானம். நான் கூப்பிடுறேன் ஆள்லையே, எனக்கு ஒரு மருவத்து நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா அல்லையா சொல்லுங்களேன். துயரம் துக்கம் வியாகுலத்துக்கு மருந்தே கிடையாதுங்க. சொல்லுங்க. இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. கூப்பிடுறதை தவிர வேற வழியும் கிடையாது. கூப்பிடலாமா? அப்படி கையை அப்படி வச்சு, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில். இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன். அடுத்த சங்கீதம் மட்டும் எப்படி மனப்பாடமா தெரியுது நமக்கு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன கேட்குறாரு, நான் என்ன ஏமாந்தவனா? சொல்லுங்க. இந்த 103ஆம் சங்கீதத்தை மட்டும் தவறு. சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ள சஞ்சலம் துக்கம் இதை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சுகமா இருப்பீங்க நீங்க? சொல்லுங்க. துயரம் துக்கம் வியாகுலத்துக்கு என்ன கூப்பிடுறதை தவிர வேற வழி இல்லைன்னு பிற்பாடு இந்த சங்கீதத்தை ஒரு 1000 முறை நான் பாடினேன். அதுக்கப்புறம் நான் அழ நினைச்சாலும் அழுக வரல. என்னை அழ வைக்கிற எதுவுமே உலகத்தில் நடக்கிறது இல்லை. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் அப்படி சேர்வதாக. கூப்பிடலாமா? இந்த ஜெபம் மனப்பாடம் ஆயிடுச்சா? 103ஆம் சங்கீதம் மாதிரி மனப்பாடமா இருக்குதா? என் ஆத்மாவே கர்த்தர். அது மட்டும் பாருங்க எப்படி வருது பாருங்க. நான் டெல்லிக்கு போனேன். அங்கே ஏஜி சர்ச்சி ஜெயசீலன் ஒரு டேபிளில் உட்கார்ந்தாரு. அவர் வளர்க்குற நாய்க்கும் ஒரு சேர் போட்டிருந்தாரு. இப்படி உட்காந்து நிற்குது அது. அவர் சொல்கிறாரு, என் 103ஆம் சங்கீதம் என் நாய்க்கு கூட தெரியும்னாரு. சொல்லுன்னாரு. நான் சொன்னேன், என்ன ஆத்மா கத்ததுன்னு சாப்பிடுதுங்க. அந்த ஜபத்தை கேட்டோன்னு தான் சாப்பிடுது அது. இப்போ சொல்லுங்கள். நான் வளர்க்குறது காஸ்ட்லி நாய், அது கூட 103ஆம் சங்கீதத்தை சொன்ன பிறகு தான் சாப்பிடுது.
சொல்லுங்க. இப்போ நம்மளும் 103 சங்கீதத்தை இப்போ முடிஞ்ச உடனே சொல்லுவோம். என் ஆத்துமாவை கத்து சொத்தனை பார்த்தா பைபிள் பைக்குள்ளே போயிடும். ஏறக்குறைய நம்ம உற்றா போதும்ன்ற அளவு. இப்போ 2 கையும் விரிச்சு, ஆண்டவரே, சஞ்சலம், வியாகுலம், வருத்தம் மொத்தம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். இன்னும் சத்தம் வரல, இன்னும் ஜெபத்தை கத்துக்கல நீங்க. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. நமக்கு அந்த அதுக்கு பேர் என்ன, லேப்டாப் ஆப்ரேட் பண்ற ஒரு பாடாததால் மீண்டும் தலைப்பு செய்திகள். அவர் அழகாக ஆப்ரேட் பண்ணுகிறார், டிஸ்பிளே பண்ணுகிறார். அவர் பாடாததால் நான் 9:30 மணிக்குள்ளே முடிக்கணும்னு நினச்ச திட்டத்தை மாற்றிக்கொண்டேன். எல்லாரும் பாடணும், எல்லாம் கவனிக்கணும். பாடுற விஷயத்தில் எல்லாருமே பாடணும். 148ஆம் சங்கீதம் 12ஆம் வசனமாக பாருங்க. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே. அப்போ ஆண்டவரை பாடுற விஷயத்தில் சின்ன பிள்ளை, கிழவன் அதெல்லாம் கிடையாது. வாலிபன், கன்னியன் எல்லாரும் பாடணும். ஏன்னா கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அந்த சங்கீதம் முடியுது. அதனால எல்லாருமே பாடணும். இப்போ கர்த்தா வேணும்னு நீங்கள் பாடி முடிச்சிடணும். அந்த அளவுக்கு மனப்பாடம் ஆயிடணும். சொல்லுங்க, நாங்கள் என்ன ஏமாந்தவங்களா? சொல்லுங்க, எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டில்? கர்த்தாவே, இப்பவே எனக்கு என்ன ஆபத்து இருந்தாலும், என்ன வியாகுலம் துயரம் நீங்கிடணும் அப்படின்னு நான் பாட போறேன். ஆமென். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதா. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை, என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதா. ஏன் எல்லாரும் பாடணும்னா, வாலிபருங்க சொல்லுங்க பலவான்களா. ஒரு வீட்டில் ஒரு வாலிப பையன் இருந்தால் தெருவில் போய் நின்று அவங்க அப்பா என் பிள்ளை எழும்பிட்டான்னு சந்தோஷப்படுவானா? பைபிள் சொல்லுது. இன்னைக்கு எந்த வாலிப பிள்ளையை பார்த்து அவங்க அப்பா என் பிள்ளை எழும்பிட்டான்னு சொல்கிறேன்? இவனை பற்றி தான் பாஸ்டர் எனக்கு கவலை. இவன் ஒருத்தன் போதும் பாஸ்டர் என்னை சாகடிக்கின்றான் அவங்க அப்பா. சொல்லுங்க, எனக்கு 4 குமார்த்திங்க, நீ கொடுத்து வச்சவன்பா, பையன் இருக்கிறான். எதுக்கு பாஸ்டர்? இந்த ஒன்று போதும் பாஸ்டர் என்னை சாகடிக்கின்றான். அப்போ வாலிபர்கள் அப்படின்னா பலவான்களா இருக்கணும். நீங்க எழும்பிடணும், உங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க வாலிபத்தில் இருக்கிறீங்க? வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்ன அர்த்தம்னா, வனாந்திரம்னா 40 வருஷம். 40 வருஷம் வகுப்பு, படிப்பு, மதிப்பு, முடிப்பு. புரியுதா உங்களுக்கு? வகுப்புன்னா 5 வருஷம் படிக்கணும், அப்புறம் பெரிய படிக்கணும். மதிப்புன்னா நல்ல சம்பளம் வாங்கணும். முடிப்புன்னா ஆட்டம் க்ளோஸ். புரியுதா இல்லை? எங்கள் சகோதரிகளுக்கு புரிஞ்சிருக்குமே? சொல்லுங்க. நம்மளை கல்யாணத்தில் கைவிடுறவங்க யார் தெரியுமா? அப்பா அம்மா. இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுப்பது யாருன்னா 2 பேரும் வந்து ரொம்ப செலவு பண்ணி கையை பிடிச்சி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு போகிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. சேரீ கூட பாருங்க, குறைஞ்சது 15,000 இருக்கும். ஒரு சவரை கேட்டால் ஊரை வித்தாகையில் 10 சவரம் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? சொல்லுங்க. அப்போ கல்யாணத்தில் நம்மளை கைவிடுறது யாரு? அப்பா அம்மா. இப்போ மறுபடியும் போய் ஒரு 5 சவரம் கேட்டு பாருங்க. வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. வகுப்பு, படிப்பு, மதிப்பு, முடிப்பு, அவ்வளோதான். வனாந்தரம்னா 40 வருஷம். அதுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவார். 40 வருஷத்துக்கு மேலே அவருக்கு என்ன வேணும்னு கேட்கலன்னா போயிடுவார். இதுதான் வரலாறு. 40 வருஷம் வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையாக இருப்பார். 40 வருஷத்துக்கு மேலே நான் கோபம் கொண்டு அவங்கள விட்டு போயிட்டேன். 40 வருஷம் அந்த சந்ததி அருவசித்தேன், என் வழி அறியல, இனிமேல் இளைப்பாறுதல் நான் கொடுக்க மாட்டேன்னு அவர் போயிட்டார். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? 40 வருஷத்துக்கு மேலே வறண்ட நிலம்னா சரீரத்தில் பிரச்சனை,
40 வருஷம் தெரியல, நான் வறண்ட நிலம். கடுவெளின்னா என் வருங்காலம் எப்படி? எத்தனை பேருக்கு புரியுது? வாலிபர் அப்படின்னா பலவான்களாக இருக்கணும். கன்னியர்னா கல்யாணம் பண்ணுற காலம். பக்தியாக இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. கன்னியர். முதியவர்கள்லாம் என்ன? இந்த கடமையெல்லாம் நாங்கள் முடிச்சிடணும் சொல்லுங்க. கடமையெல்லாம் முடிச்சிடணும். முதியோர். சின்ன பிள்ளைங்க என்னன்னா இது ஒன்றும் தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஃபீஸ் கட்டி நான் பீஸாக போயிட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் லூஸாக போயிட்டார் சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. இதான் வாழ்க்கை. அப்போ நீங்கள் தான் அதை ஜெயமாக்கணும். எத்தனை பேர் புரியுது தெரியலையே. நேற்று ஒரு வீட்டில் சாப்பிட போனேன். அந்த மனுஷனுக்கு ஒரு 77 வயசு இருக்கும். அவர் ரயில்வேஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரா. பார்த்தா இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறார். சர்ச்சில் அவர் தான் முதல்ல இருக்கிறார். சர்ச்சில் அவங்க வீட்டம்மாவை கூப்பிட்டு வர்றாரு அந்த டிவிஎஸ் பெட்டியில். அப்போது பாஸ்டர் சொல்கிறாரு, இவர் எங்கள் மாமனார், சர்ச்சில் இவர் தான் நம்பர் 1. அவர் வேலை செய்தார் பாருங்க, அங்கேயும் அவர் தான் நம்பர் 1. அப்படியா அப்படின்ட்டேன். 3 குமார்த்திங்க, 2 பையனுங்க, 5 பேருக்கும் முடிசூட்டி 5 பிள்ளைகளும் குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிறாங்க. எத்தனை பேர பிள்ளைங்கன்னு? ஒவ்வொரு பிள்ளைக்கும் 2 சொல்லுங்க, 10 பேர பிள்ளைங்களா? இப்போ சொல்லுங்க, அந்த பெரியவங்களுக்கு பிரச்சனையே இல்லைல்ல. இங்கே பாருங்க, ஒரு பிரச்சனையாக வச்சிருக்கீங்க, ஒன்று வச்சிருக்கிறீங்க, அவ்வளோ பிரச்சனை. எப்போ நம்ம எழும்புறது? உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க நம்மளை. உலகத்தை படைச்சவரை நம்ம தேடுறோம். கூப்பிட்டா மறு உத்தரவு வாங்கணும். நமக்குள்ள ஒரு அந்த நிர்விச்சாரம் வந்துருச்சு. நடக்கும்போது நடக்கட்டும், பெண்ணா இப்போ இந்த மாதிரி மைண்ட் செட் வந்துட்டு அப்புறம் எப்படியே? எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? 102ஆம் சங்கீதத்துல ஆக்ஷன். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அதுங்க ரொம்ப நேரம் பாடும். நீங்கள் மட்டும் சொல்லி கொடுத்துருங்க, அவன் பாட்டுக்கு நடக்கும்போது பாடிக்கிட்டு இருப்பான். போன வாரம் சுல்தான் பட்டியில் ஒரு பாஸ்டர் பார்த்தேன், என்றி. அவங்க பொண்ணுங்க 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா திருப்பூருக்கு போனாராம். யாரோ அவரை அடிச்சிட்டாங்களாம். நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துட்டு, போதும் ஆண்டவர், இனிமேல் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், என்னை இங்கே குத்திட்டானே ஆண்டவர். அப்போது அவங்க பொண்ணு ஷைனி 3 வயசு பிள்ளை அவர் மேலே நெஞ்சு மேலே வந்து உட்காந்துக்குச்சான். அம்மா அம்மா அம்மா. அப்போ ஷைனின்றதுக்குள்ள சோர்ந்து போகாதுன்னு பாட்டு பாடு. மனமே சோர்ந்து போ. ஒன்று வந்து உட்காந்துக்கிட்டாரா. ஆண்டவர் என் பிள்ளை மூலமாக என்கிட்ட பேசினார். இன்னைக்கு போய் பார்த்தா பெரிய சர்ச்சு. நான் சொல்றது என்னன்னா, பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசுல சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்புறம் என் உயிரை வாங்குதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? போய் இந்த தாத்தா சொல்லி கொடுத்தாருல, 102 முறை சொன்னாதான் உனக்கு கிச்சனுக்கு போவேன், சிக்கன் தருவேன்னு சொல்லணும். சரி, ஆக்ஷன். 1 2 3. கர்த்தாவே கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேரும், விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் ஆபத்து நாளிலே உமது முகத்தை மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் தாயும், கூப்பிடுகிற நாளிலே உத்தரவு அருள் செய்யும், வீரமாய் உத்தரவு அருள். நான் எப்படியும் உங்களை கூட்டம் முடிஞ்ச போது பார்ப்பேன். ஒருவேளை இங்கே பார்க்கலன்னா மறுபடியும் எங்கேயாவது பார்த்தா 102ஆம் சங்கீதத்தை கேட்பேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? பார்த்தா பேசிக்கலாம் தானே சொல்ல வர்றீங்க? வேற வழி? அவர் ஜெபத்தை கேட்குறாருங்க, விண்ணப்பத்தை
சொல்லுங்க, எப்போ கேட்குறது? பொதுவாக நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, இப்போ பாஸ்டர் மாரிஸ் பண்ணுறாருல, அந்த ஜெபத்தில் நீங்கள் ஆமேன்னு தான் சொல்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணல. சொல்லுங்கள், எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுவோம், அந்த எந்திரம் மந்திரம் தந்திரம் எல்லாம் பழிக்கூடாது, ஆமேன்னு தான் சொல்கிறோம். ஆனால் நாளைக்கு பூத்தில் போய் நின்றுக்கிட்டு இவ்வளோ பெரிய பட்டணத்தில் என்ன வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, நான் சாதிக்காமல் இருக்கிறேன்னு அப்படி சொல்ல மாட்டோமே? சொல்லுங்களேன். ஒரு தீர்மானம், கையை எப்படி விரிக்கும் போது நீங்க தீர்மானம் பண்ணீங்களா இல்லையான்னு நாங்க தீர்மானம் பண்றோம். 1 2 3. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் உம்மிடத்தில். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. பாவத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதே. சத்தமா என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே உத்தரவு அருள் செய்யும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு உத்தரவு அருள் செய்யும். ஜீவிதம் உத்தரவு அருள் செய்யும். சீரியஸா ஆயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பதில் கிடைக்கலன்னா நம்ம விட போறது இல்லாண்டு. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. என் 4வது மகளையும் நான் பற்றி பேசுகிறேன். அதுக்கு 27 வயசாகி போச்சு. நான் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகாது, அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுது. அம்மா சும்மா என் கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க, நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு மாப்பிள்ளைலாம் வராது, நான் 3 அக்கா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் நர்ஸாக இருந்துடுறேன். எங்கள் வீட்டம்மா காலையில் ஏங்க இங்கே வாங்க எங்கள் வழக்கை தீர்த்து வைங்கன்னு, இந்த ஜாய் நாங்கள் செல்லம்மா ஜாயின்னு கூப்பிடுவோம். இந்த ஜாய் என்ன சொல்கிறா தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகாது, நான் கருப்பாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி அக்காவுடைய குழந்தைகளுக்கு நர்ஸ் ஆயிடுறேன்னு. நான் அப்போ தான் இன்று முதல் ஆஸ்வதிப்பேன்ற வசனத்தை படிச்சுட்டு வர்றேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எங்க இருக்கு? ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம சீரையே வாங்க தெரியல நமக்கு. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கி முடியும், அதான் சீர். கோடி மக்கள் இன்னும் கண்டுபிடிக்கல, நீங்க கண்டுபிடிச்சிங்க, அதான் சீர். ஆசீர்வாதம் அப்படின்னா அத்தி மரம்னா புருஷன், அவன் எவ்வளவு ஜெபம் பண்றான். திராட்சை செடி கொடின்னா பெண்கள், ஒலிவு மரம்னா உங்க பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற பிள்ளைங்க. இந்த 3 என்னைக்கு களஞ்சியத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணதோ அன்னைக்கு நான் ஆஸ்வதிப்பேன். இன்னைக்கு பாருங்க, ஆண்கள் நல்லா ஜெபம் பண்றாங்களா அப்படின்னு இப்ப நான் கேட்க போறேன். கையை உயர்த்தி ஆமா அப்படின்னு சத்தம் வரப்போது பாருங்க. சொல்லுங்க, அத்தி மரம் துளிர் விடுதா இல்லையான்னு இப்ப கேட்க போறேன். நீங்க தான் அத்தி மரம். நல்லா ஜெபம் பண்றீங்களான்னு கேட்க போறேன். எப்படி கையை உயர்த்து போறாங்க நீங்களே பாருங்க. என்ன மோடின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க, அதோட நிறுத்திடுவாங்க. அப்புறம் எப்படி நான் ஆஸ்வதிப்பேன்? இந்த களஞ்சியத்துல நீ அத்தி மரமா துளிர் விட்டியான்னு கேட்கிறாரு. நீ திராட்சை செடி இல்ல கொடி. சொல்லுங்க, நீ எப்ப பூத்து குலுங்க போறேன்னு கேட்கிறாரு. ஒலிவு மரம்னா உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க. நான் இன்று முதல்ல ஆஸ்வதிப்பேன் இந்த வார்த்தைக்கு டியூன் போட்டு வர்றேன். இந்த பிள்ளை இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் அத்தி
மகன்னா அத்திமரம். அத்திமரம் எதுக்குன்னா தோட்டத்துக்கு காவல். உங்கள் வீடு ஒரு தோட்டம் சொல்லுங்க. அதில் பெண்கள் தான் செடி கொடி, ஒலிவு மரங்க தான் பிள்ளைங்க. நீ காவல்காரனாக இருந்தா ஜெபம் பண்ணுறியான்னு என்னை கேட்டார். நான் உடனே டியூன் போட்டேன், நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. வந்தா இந்த பொண்ணு இப்படி சண்டை போட்டுருக்கு. நான் சொன்னேம்மா, உனக்கு இந்த வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதி கல்யாணம் சொல்லிட்டேன். நான் சொன்னேன், என் பிள்ளை பயப்படுது இல்லை, இன்னும் 9ஆம் மாதம் 24ஆம் தேதின்னு தேதி குறிச்சிட்டிங்கன்னுது. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, 9ஆம் மாதம் 24ஆம் தேதியில் இன்று முதல் ஆஸ்வதிப்பேன். அதனால் இந்த 2005ஆம் வருஷம் சொல்லுங்கள், 9ஆம் மாதம் 24ஆம் தேதி உனக்கு கல்யாணம்னு நான் சொல்லிட்டேன். 2015 ஜனவரியில் சொல்கிறேன். இந்த மதம் உடனே நம்பி போய் முழங்கால் போடுதுங்க. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ரூமில் பாட்டு சத்தம் கேட்கும். நான் எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே என் மகன் முழங்கால் போட்டு இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் பாடு. 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டம்மா அந்த வஞ்சி கொடி ஒரு இஞ்சி டீ கொண்டாடுது. ஒரு சேர் போட்டு, ஏங்க சும்மா இருக்கிற பிள்ளைக்கு இந்த வருஷம் கல்யாணம்னு சொல்லிட்டீங்க, இன்னும் 3 மாதம் தான் இருக்கு, 6 மாதம் ஆயிடுச்சுன்னு ஒன்று தான். ஆமாங்க. அந்த இஞ்சி டீயை குடிச்சுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுக்கு போயிட்டேன். ஆண்டவரே 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் மாப்பிள்ளை விட்டார் வரலையே. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் பாடிக்கிட்டு அந்த கண்ணை திறந்து பார்த்தா யாரோ டூர் போகிறவங்க அந்த மரத்தடியில் பொட்டலத்தை விரிச்சிட்டு என்னை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க வந்தது நான் கண்ணை மூடி பாடிட்டு இருந்ததை அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் டேம்பர் வர வச்சு பாடுறேன். எங்கே காட்டில் அவங்க கண்ணை திறந்து பார்த்தா இவ்வளோ பேர் என்னை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. நீங்கள்லாம் எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். அதில் ஒரு ஆள் சொன்னால், நாங்கள் வந்து 4 மணி நேரம் ஆச்சு, நீங்கள் கண்ணு திறக்கவே இல்லையே ஃபாதர் அப்படின்றாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் பாடும்போது ஆண்டோட பிரசன்னம் அப்படியே மூடிக்கிட்டு இருந்தால சைலண்ட்டாக என்னை டிஸ்டர்ப் பண்ணல. கண்ணு திறந்து பார்த்தா என்னை பார்த்து சாப்பிட்றாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பசி எடுத்துக்கிச்சு, புறட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டம்மா செல்ஃபோனை கொடுக்குறாங்க. பார்த்தா அதில் மிஸ்கால் இருக்குது, 10 மிஸ்கால் ஒரு ஆளுக்கிட்ட. யாருன்னு பார்த்தா பாஸ்டர் அமலன் கால் பண்ணுறாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமாம், ஒரு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு நாளைக்கு வர்றேன், சொல்லுங்கள் பொண்ணு பார்க்கணுன்னாரு. நீங்கள் சீரியஸாக ஆனீங்கன்னா ஆண்டவரும் தீவிரமாக செயல்படுவார். நம்ம எங்கே ஆனா பிறந்து திராட்சை கொடி, இது திராட்சை கொடி, இது சோர்ந்து போகுது, சும்மா சோர்ந்து போகுது. சொல்லுங்கள், அது அத்தி மரம் நல்லா ஊர் சுற்றுது. சொல்லுங்கள், ராத்திரி 12:30 மணிக்கு பேய் மாதிரி வருது. நான் உங்களை சொல்லலை, சொன்னால் நான் பத்திரமா போக முடியுமா? சொல்லுங்க. எங்கள் மாரிஸ் என்னை பார்த்து, எங்கள் ஆளுங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, சொல்லுங்க, ஒரு செங்கலை தூக்கி கார் மேலே போட்டாங்கன்னா அவ்வளோதான். எதுக்காக உங்களை கோடி மக்கள் தெரிஞ்சாரு? நான் அவங்க ஆசீர்வதிக்கணும். தேடினவனுக்கும் தேடாதவனுக்கும் நான் வித்தியாசம் காட்ட வேண்டாமா? இந்த பொண்ணு பாடுது. அடுத்த நாள் மாப்பிள்ளை வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா காரில் 6 பேர் இறங்குறாங்க, தாம்பூல தட்டோடு இறங்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு சாரி இருக்குது, ஸ்வீட்டு, பழம் இருக்குது. இறங்கி உள்ளே உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணி, என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களா, நிச்சயம் பண்ண வந்தீங்களான்னு கேட்டேன். அப்போ மாப்பிள்ளை ஜாஷ்வா அங்கே இருக்கிறாரு. அமலன் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப பிஸி பாஸ்டரு, இன்றைக்கே நிச்சயம் பண்ண தான் வந்தோன்றாங்க. இப்போ ஆண்டவர் எவ்வளோ தீவிரமாக இருக்கார் பாருங்க. கல்யாண நாளே குறிக்கல. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்குன்னு போய் ஒரு ஹோட்டலில் 15 பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். சொல்லுங்கள், 15 பேக்கெட்டு பிரியாணியில் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, நீங்கள் தீவிரமாக இருக்குன்னா ஆண்டவரும் கூப்பிட்ட நாள்லேயே மறு உத்தரவு கொடுப்பார்ல. இப்போ எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, ஐயா பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதான்னு கேளுங்கன்னு. அது வெக்கத்தில் தலையை குறிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அவர் பார்த்துட்டு தானே பார்க்கறதுக்கு வந்தாருன்னு. இது எங்கேயோ இப்போ பாடும்போது பார்த்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஜாய் பாடுறதை நான் கேட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ கல்யாண நாள் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டம்மா, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியில். என்னன்னு கேட்குறாரு அவங்க. அவர் தேதி குறிச்சிட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஆகாய் 2:19 9ஆம் மாதம் 24ஆம் தேதியில் அப்படின்னு.
அந்த தேதியை வச்சுக்கலான்ட்டாங்க. 9ஆம் மாதம் 24ஆம் தேதியில் அந்த மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் போகக்கூடாது. உங்க காதில் போச்சு இல்லை சொல்லுங்க, அப்படியே மனசுக்குள்ள போயிடணும். ஏன் என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கல? ஏன் நான் காத்திருக்கணும்? அடம் பிடிக்கணும். நான் கூப்பிட்டு, நீங்க தான் அந்த வசனத்தை படிச்சீங்க சொல்லுங்க. நான் ஏதோ ஒரு பிரசங்கத்தோட வந்தேன், கூப்பிட்டு நாள்லயே பதில் கொடுக்கிறவருன்னு சங்கீதம் 20 வரை படிக்க சொல்லி என் அசிஸ்டண்ட்டை படிக்க வச்சிட்டீங்க. சொல்லுங்க, நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்ல மறந்துட்டு கூப்பிட்ட நாள்ல மறு உத்தரவு வாங்கியே ஆகணும். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல். சரி, இப்போ ஒரு போட்டி வச்சிருவோம். எங்க ஆண் பிள்ளைகள் எல்லாம் கவனிச்சிங்களா? யோபுவுக்கு 7 ஆண்கள் 3 பெண்கள். இப்போ ஆண்கள் நல்லா பாடுறீங்களா, பெண்கள் நல்லா பாடுறீங்களா பார்ப்போமா? சகோதரர், பாட்டு தெரியலன்னா கூட பரவாயில்ல, பாடுறவன் யாரோ, வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. அப்படி பாடுங்க. 1 2 3. எங்க சகோதரங்க பாட போறாங்க பாருங்க. 1 2 3. கர்த்தாவே சேர்வதாக. உங்களுக்கு கேட்டுச்சா? உங்களுக்கு கேட்டுச்சா? ஆனா அது கோவப்பட்டு பேசும்போது பக்கத்து தெருவு கூட கேட்குது. இது வஞ்சனை இல்லை. சண்டை போடும்போது மட்டும் சத்தம் தெரு முழுக்க கேட்குது. கூப்பிடுற சத்தம் கேட்கலையே, பக்கத்து நாற்காலிலேயே கேட்கலையா? சொல்லுங்க, நமக்கு மீசை இருந்தால் போதாது, ரோஷம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளு. கையை தட்டி, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் என்னிடத்தில் சேர்வதாக. பாஸ்டர், இவங்கெல்லாம் உங்க கட்சி, என் கட்சிக்காரங்க ஜெயிச்சுட்டாங்க. என் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி உங்க கட்சிக்காரங்க ஜெயிக்கிறாங்களா? இந்த வயசுல தான் எங்க பாஸ்டர் 1 2 3 அவர் உங்களை பார்க்குறாரு. என் மானத்தை காப்பாத்துங்க, இந்த கிழமை ஊரெல்லாம் நம்மளை பற்றி சொல்லுவான். 1 2 3. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. யோபுவுக்கு 10 பிள்ளைங்க. 7 குமாரர் பேர் இல்லை, எழுதலை. ஆனால் 3 குமார்த்திங்க பேர் மட்டும்தான் இருக்கு. ஏன் 3 குமார்த்திங்க பேரை எழுதுறாருன்னா இப்போதான் தெரியுது. சொல்லுங்க, நமக்கு மானம், ரோஷம், சூடு, சென்னையில் இருந்தால் சொரணன்னு சொல்லியிருப்போம். நான் சொல்லுங்க, நான் ஆனா பிறந்தவன்ல, நான் ஜெயிச்சு காட்டணும்ல. சொல்லுங்க, இப்போ அவங்க சத்தம், ஆண்டவரே அது என்னன்னா, அந்த 3 குமார்த்திகள் பேரை நான் எழுதுறேன், 7 பேர் பிறந்து பேரை வாங்கலன்னாரு. அப்போ என்னதான் திட்டான்னு, நான் உலகத்துக்கு வந்த உடனே ஆண்களையே சீஷராக்கி என் பேரை காப்பாற்றிக்கிட்டேன். பேரெல்லாம் கவனிச்சிங்களா? ஆண்கள் தான் என் சீஷர். நீங்க நினைச்சீங்கன்னா 4 ரோட்டில் நின்று ஜெபம் பண்ண முடியும், அவங்க ஜெபம் பண்ண முடியாது. சொல்லுங்க, எங்க போனாலும் உங்க வண்டியை நிறுத்தி, என் ஊர் ஆண்டவரே, இத்தனை திருவிழா நடக்குது ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே நாங்கள் எழும்புவோன்னு நீங்க உங்களால் ஜெபம் பண்ண முடியும். ஆனா பிறந்தவனுக்கு அந்த வைராக்கியம் வேணும். நான் அதை கை கொள்றேன், அதனால் தைரியமா பேசுறேன். எனக்கு கூட்டம் இல்லைன்னா என் வண்டி, என் டூ வீலர் ஏதாவது ஒரு கடையில் பூட்டின கடை வாசலில் நின்று அங்கே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய ஜவுளி கடை ஆண்டவர், எவ்வளோ பெரிய மளிகை கடை, எவ்வளோ பெரிய பழக்கடை, இதெல்லாம் மனுஷனுக்கு தேவை. ஆனால் தேவையானது ஒன்று, நீங்கள் அவங்களுக்கு இல்லையே. எத்தனை பேர் மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணுறீங்க, உங்களால் முடியுமானா உங்கள் கையில் 2 வீலர் இருந்தாலோ இல்லை எங்கே போனாலோ இறங்கின உடனே, ஆண்டவரே இந்த நகரத்தில் நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், எனக்கு விலாசமும் கொடுத்தீங்க, விசாலமும் கொடுத்தீங்க. சொல்லுங்க, விலாசம் கொடுத்தாரா? குடிமங்கலத்தை மாற்ற முடியுமா? அங்கதானே குடி இருக்கிறீங்க. விசாலம்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாரா? சொல்லுங்க, ரட்சிப்பு கொடுத்தாரா? மீட்டாரா?
சொல்லுங்க, எவ்வளோ பெரிய ரட்சிப்பு கொடுத்தாரு. கவலைட்டு இருந்தா எப்படி? இந்த முறை யார் நல்லா பாடினாங்க அப்படின்னு இந்த சகோதரனை நான் கேட்க போறேன். சகோதரரே, இவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு, அவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு? எங்கள் ஆண்களை பார்த்து பேசுங்க. அவங்க எந்த நிலைமையில பாடினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நீங்க இப்போ இந்த ஒரு முறை பாட சொல்றேன், நீங்க மார்க் போடுங்க. சகோதரரே, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை, என்னால சத்தம் வரல, கண்ணத்துல கையை வச்சுட்டு யார் அது? கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உன்னிடத்தில் சேருகிறார். குமார்த்திகள் எதுக்கு எடுத்தாலும் அலறு கேஸ் இல்லை. சொல்லுங்க, ஒரு 500 ரூபாய் காணணும், அது கூட அழும். சரி, இப்போ சகோதரரே, எங்க குமார்த்திங்க பாடுறாங்க பாருங்க. 1 2 3. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உன்னிடத்தில் சேருகிறார். பாஸ்டர் டேவிட், எங்க சகோதரருக்கு எவ்வளவு மார்க்கு, எங்க சகோதரிக்கு எவ்வளவு மார்க்கு? பெண்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாங்க, அவங்க சவுண்டு அதிகமாக இருந்தது, அதனால சகோதரரே அவங்க 100 மார்க் வாங்கிட்டாங்களாமே. அப்போ என் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமானா இருந்தாலும் சாதாரணமானவங்களா தெரியல உங்க கண்ணுக்கு. பவராக பாடினாங்களா? பலமாக இருந்தது. இவங்களுக்கு 100, இவங்களுக்கு 100. டேவி, நம்ம பத்திரமா போனதுக்காகத்தானே மார்க் இப்படி போட்டிக்கிறோம். இங்க வந்தவர் பாட ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நம்ம எங்க செருப்பு கட்டி வச்சோமோ அதுக்கப்புறம் அவருடைய சுதந்திரங்கள், அவரோட உரிமையா அதிகாரமா பேசுறதுக்கு நாம் அதிகாரம் பெற்றவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? 2 கையும் விரிச்சு கூப்பிடலாமா? என்ன பதில் கொடுத்தால் நாங்க வாழ்நாளெல்லாம் கழி கூர்ந்து பண்ணணும். துயரம், துக்கம், வியாகுலம் எல்லாம் மறக்கிற மாதிரி இப்ப நாங்க கைகளை விரிச்சு கூப்பிடுறோம். 1 2 3. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை சங்கீதம் 102 பாருங்க. என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது. 11ஆம் வசனம், என் நாட்கள் நிழலை போல இருந்தது. 23ஆம் வசனம், என் நாட்கள் குறுகி போச்சு. இப்போ நான் எவ்வளவு காலம் இருப்பேன்னு தெரியல, என் நாட்கள் போயிருச்சு. ஏன் நாட்கள் வேகமாக போச்சுன்னு கேட்டா, சங்கீதம் 90ல் எங்க ஆயுசு 70 வருஷம் 80 வருஷம் ஆனாலும் உமது கோபத்தினாலே போய்விட்டது. இப்ப நல்லா கவனிச்சிங்களா? 70ன்றது ஆயுசு, 80ன்றது தீர்க்க ஆயுசு. அவர் கோபப்பட்டதுனால இது போயிருச்சான். இவர் சொல்றாரு, புகையை போல போயிடுச்சு, நிழலை போல போயிடுச்சுன்னு. அப்போ இந்த ஜெபத்துக்கு என்ன பதில்? ஆண்டவர் என்ன, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு எழுதினார். படிக்கிற மாதிரி கடைசி வரி, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். இப்ப நம்ம ஜெபம் பண்றது எதுக்கு? என் காலம் வேகமா போனாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்களும் இருப்பாங்களாம். படிக்கிற பாருங்க, உமது அடியாரின் பிள்ளைகள் அவர்கள் சந்ததி. அப்ப ஆண்டவர் நீங்க தேடினா உங்க சந்ததி, அந்த சந்ததியை கூட. எத்தனை பேர் புரியுது? நான் ஆபிரகாமுக்கு தேவனா, ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவை. அப்போ நான் என் ஜெபம் எல்லாம் ஒரு சேவிங். நான் எவ்வளவு ஜெபம் பண்றேனோ அது என் பிள்ளைகளுக்கு சேவிங். எவ்வளவு ஜெபம் பண்றீங்க பாடுறீங்க, நீங்களே பாருங்க. நான் இப்போ இன்னைக்கு 10 முறை ஜெபம் பண்ணேன்னா சரி, இப்போ நான் இத்தனை முறை பாடுறேன்ல, சொல்லுங்களேன். இப்போ நான் போன உடனே இன்னொரு நம்ம சர்ச்சில் தலைமை சபையில் பாடினேன். இதெல்லாம் சேவிங். இப்போ எத்தனை பேர் புரிஞ்சு? ஆக்ஷன் போது எழுந்து நின்று
கர்த்தாவே அப்படின்னு நான் பார்ப்பேன். ஜெபம் முடிஞ்சு பிற்பாடு நான் போயிடுவேன். முன்னால பாஸ்டர் சொல்லணும், எங்க ஜனங்க நடந்து போகும்போது பெரிய சேனை போன மாதிரி இருந்தது பாஸ்டர் சொல்லணும். சரி, ரெடி ஆயிட்டீங்களா? 1 2 3 ஆக்ஷன். விழுநேரமா கர்த்தாவே என் விண்ணப்பத்தை எழுப்பிட்டானான்னு பாருங்க. நீங்க செடிகள் அல்ல, கொடிகள். இது தேவனுடைய திராட்சை தோட்டம். பிதா இல்ல திராட்சை தோட்டக்காரர், நீங்க எல்லாம் கொடிகள். நீங்க அதிக கனிகளை கொடுக்கும் போது இன்னும் உங்களை ஆசீர்வதிச்சு நிறைய கனிகளை கொடுக்க வைப்பார். 2 கையை விரிச்சு கூப்பிடலாமா? இப்ப கர்த்தாவே உம்மிடத்தில் சேர்வதா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், உங்க சபையார் எத்தனை முறை பாடினாங்கன்னா போன உடனே மறந்துட்டாங்க பாஸ்டர். சொல்லுங்க. ஒருத்தன் மாமியார் வீட்டுக்கு போனானா அது பால் கொழுக்கட்டை செய்து கொடுத்துச்சான். எது? மனைவி. மாமியார், அத்தை இந்த பலகாரத்தை நான் சாப்பிட்டதே இல்லை, இது பேர் என்ன? இதுக்கு பேர் பால் கொழுக்கட்டை. என் மக கைக்கு ரொம்ப டேஸ்டாக வரும், போன ஒன்று கேளு. ஐயோ நான் மறந்துடுவனே, பால் கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே பஸ் ஏறினான். பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை நம்ம பார்த்ததே இல்லையே. பஸ்ஸை விட்டு இறங்கும்போது தடுக்கி கீழே விழுந்துட்டானா, தூத்தரின்னு எழும்புனானா. உடனே தூத்தரின்னு சொல்லிக்கிட்டு வந்த உடனே அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி கேட்குதான், அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் அம்மா ஒரு பலகாரம் செய்து கொடுத்தாங்க, அது உன் கைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும்னு சொன்னாங்க. அது என்ன பலகாரம் சொல்லுங்கள், இன்றைக்கே செய்கிறேன். தூத்தரின்னு நானா. ஏங்க இந்த மாதிரி பலகாரத்தை நம்ம கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒரே குத்து. யாருக்கிட்ட சொல்கிறேன்? உங்கள் அம்மா இப்போ சொல்லி அனுப்புனாங்க, மகன் நல்லா செய்யணும், ஒரே குத்து. அது அம்மா அப்பா இன்னும் சத்தம் போட்டுதான் பக்கத்து வீட்டு பாட்டி வந்துருச்சான். டேய் என்னடா பண்ண? உன் மனைவி கண்ணம் கொழுக்கட்டு மாதிரி வீங்கி இருக்குன்னுச்சான். அதான் சொல்லுங்க. கிளைமேக்ஸில் நிற்கிறோம் நம்ம. சொல்லுங்க. அடுத்த வாரம் சொல்லுங்க. இந்த மாசம் முடிவு எப்படி இருக்க போது? நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. எப்படி முடியும்? என் காலம் நான் உண்மை தேடுவேன், என் தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கிறத பார்ப்பேன்னு சொல்றேன். இப்ப 2 கையும் விரிச்சு கூப்பிடுன்னு பார்ப்போமா? அவர் அடுத்த சங்கீதம் எழுதுறாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. அப்ப பிரச்சனை தீர்ந்து தானே ஸ்தோத்திர பாட்டு பாடுறாரு. 102ஆம் சங்கீதம் துயரத்தில் எழுதின பாட்டு. 103ஆம் சங்கீதம் அடுத்த அதிகாரமே வெற்றி சங்கீதம். கூப்பிடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
வேளையாக 9ஆம் மணி வேளை. அவர் தான் யோவான், நான் தான் பேதுருன்னு நினைச்சுக்கிறேன் ஆண்டவர். இப்பவே உன் பிள்ளைங்க வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ, வாழ்நாளெல்லாம் நீங்க ஆயத்தம் பண்ணின கிருபை, அந்த கிருபை எங்க மேல வந்துருட்டான் ஆண்டவர். நாங்க சிறுமைப்பட்ட வருஷங்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரிக்கு சரியா மகிழ்ச்சி ஆண்டவரே. இப்பவே யாரு உண்மையா கூப்பிட்டாங்களோ, முழு இதயத்தோட உண்மையா உத்தமமா கூப்பிடுறவங்க தலைமையில இந்த ஆசீர்வாதம் தங்கணும்னு கேட்கிறேன். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூறுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறைவாகவும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். எங்களுக்கு உத்தரவாகிற நாளா குறிச்சிருக்க வேண்டும். எங்களை தாழ்த்தும் போது எங்க தேசத்துக்கு சேமம். இப்பவே என்ன விண்ணப்பத்துக்கு, எந்த ஜெபத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்தார் இந்த வருஷம் மாபெரும் கொண்டாட்டமா இருக்குமோ, அந்த அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமேன் 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 ஆமேன். அவர் சீக்கிரமாய் கேட்க போகிறாராமே. நாம் விடாப்பிடியாக யாக்கோபை போல தொடர்ந்து நாம் பற்றியிருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தர போதுமானவராக இருக்கிறார். நல்ல வார்த்தைக்காக ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை எழுப்புவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக அருமையான ஐயாவுடைய சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக இன்னும் அவர்கள் இந்த தேசத்துல இருந்து அநேக பாடல்களை, அர்த்தமுள்ள பாடல்களை வசனத்தோடு, இன்னைக்கு பல நேரங்களில் வசனத்தை விட்டுட்டு அவங்க கவிதை நடையில இல்லை உலகப்பிரமான வார்த்தைகளை போட்டு இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் அப்படிங்கலாம் எழுதுகிறார்கள். ஆனால் அருமையான ஐயா அவர்கள் வசனம், ஒவ்வொன்றும் வசனத்தின் அடிப்படையில் இந்த பாடல் வரிகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தபடினாலே இன்னும் அவர்கள் இந்த பாடல்களை தேவனுடைய நாமத்தின் மகிமையாய் அவர்கள் பாடும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? விசேஷமாக நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார், நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் இந்த ஜெபத்தின் மூலமாக அருமையான ஐயாவுடைய சுகம், பலன், ஆரோக்கியம், இன்னும் ஊழியம், அவருடைய தேவைகள், அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் ஆண்டவர் பூர்த்தி செய்ய முடியாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் அருமையான ஐயாவுக்கு நேரம் கரங்களை நீட்டி ஆசீர்வதிப்போமா? ஆண்டவரே, எங்க சபைக்கு நீங்க கொண்டு வந்ததுக்கு நன்றி ஆண்டவரே, எங்க பட்டணத்துக்கு நீங்க கொண்டு வந்ததுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா நீங்க அழைத்து வந்ததுக்கு நன்றி. நாங்கள் மனதார் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சுகத்திலும், பலத்திலும், ஆரோக்கியத்திலும், சந்தோஷத்திலும், சமாதானத்திலும் ஆண்டவரே பெருகுவதாக. ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் இவர்கள் கால் வைத்து ஆண்டவரே வசனத்தை மூலமாய் பாடி ஆராதிக்கிறார்கள், அந்த சபையில ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. சாபங்கள் மாறட்டும், தோஷங்கள் மாறட்டும் ஆண்டவரே, பிசாசு ஓடட்டும் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கரம் அருமையான ஐயா மேல இருப்பதாக, அருமையான சகோதரர் டேவிட் மேல ஆண்டவரே இருப்பதாக, ஊழியர் மேல ஆண்டவரே இருப்பதாக, குடும்பத்தார் மேல இருப்பதாக, ஆண்டவர் பிரயாணத்தில் தேவ பிரசனம் இருப்பதாக ஆண்டவரே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நன்மை நடத்துவதாக.